புடலங்காய் கூட்டு செய்வதற்கு புடலங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் தாளிப்பதுக்கு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர். பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து புடலங்காய் அறுத்து வச்ச புடலங்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புடலங்காய் வந்து நீள்வாக்கில் வேணும்னா நீள்வாக்கில் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு கலக்கி 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு குக்கரில் வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நிறைய பேருக்கு செய்யணுன்னா 1 மூடி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா 1 மூடி எடுத்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, சீரகம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வேக வச்ச பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. கைஸ் தாளிச்சுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த கூட்டுக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா சீரகம், கருவேப்பிலை, 2 வரமிளகா எடுத்து வச்சதை போட்டுக்கோங்க. காஞ்சிச்சு. இது வந்து இதுக்குள்ள போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கைஸ் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனிஷ் அதுக்கப்புறமா நாம் கூட்டை ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சோம்னா லைட்டாக போட்டுக்கோங்க. கைஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.